Hi guys, welcome back to today's video. நம்ம probability range data நம்ம என்ன பார்க்க போறோம்னா what are margin is required for capital. ஸோ சிம்பிளா சொல்ல போனா எஃப் அண்ட் ஓ ட்ரேடிங் நம்ம பண்றோம்ல கைஸ். ஸோ அதுக்கு நிப்டிக்கு நம்ம எவ்வளவு மார்ஜின் தான் நம்ம வந்து பண்ணலாம். மார்ஜின் மீன் கேபிட்டல். ஸோ டீசென்டான கேபிட்டல் நான் யூஸ் பண்றேன். ஸோ என்னோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நிப்டி வந்து 220 வந்து ஒரு ப்ரீமியம் வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும் கைஸ். ஒரு எஸ்பிஐக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வாங்குற குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 75. ஸோ 220 இன்டூ 75. ஸோ 16,500. ஸோ இந்த இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 75 இன்டூ சாரி இதை கிளியர் பண்ணிடுறேன். இன்னும் 75 இன்டூ 40 பாயிண்ட். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிஷ்னல்காக கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 220 நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ அது எப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் சம்டைம்ஸ். ஸோ ஒரு ஒரு ட்ரேடுன்னு 2 ட்ரேடுன்னு. ஸோ ஹிட் ஆகும்போது 20 பாயிண்ட் வந்து கட்டாயம் போய் தான் ஆகும் 2 ட்ரேட்னா. ஸோ நம்ம தொடர்ந்து 4 ட்ரேட் வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகுனா 40 பாயிண்ட் வந்து போயிடும். ஸோ அதுக்கு மேல பாயிண்ட் போனா நம்ம வந்து பிரேக் ஈவென்ட். ஐ மீன் பிரேக் ஈவென்ட்னா நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும் என்ன நடக்குன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த 40 பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு சேஃப்டி மார்ஜின் மாதிரி. ஏன்னா காசு இல்லாம வந்து நம்ம ஓடிஎம் பை பண்றதுக்கும் காசு வச்சுக்கிட்டு நம்ம இந்த மணில வந்து பை பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஓடிஎம் பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஆகட்டும் ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும் அது ஏறும்னா அதோட 50% ஒரு பாயிண்ட்டுக்கு இங்க ஓடிஎம்ல வந்து வெறும் 50 பைசா இல்லைன்னா 40 பைசா 30 பைசா தான் ஏறும் ஓடிஎம்ல. ஏன்னா கரைஞ்சிரும். ஏன்னா அட் மணி ஆனாக்கோ ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். அட் மணினா இந்த மணிக்கும் அவுட் மணிக்கும் இல்லாம கிராஸ் ஆகுற ஸ்ட்ரைக் தான் அட் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ 25,550னா ஸோ 25,550 வந்து ஒரு அட்டை மணி. ஸோ 25,500 வந்து ஒரு இந்த மணி. ஸோ 25,500 ஐ மீன் 600 வந்து அவுட் மணி. ஸோ இது காலுக்கு புட்டுக்கு இது அப்படியே ரிவர்ஸ் ஆப்போசிட். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பாருன்னா 3,000. ஸோ 3,000 பிளஸ் 16,500. ஸோ நமக்கு தேவையான 20ல இருந்து 21,000 நமக்கு இருக்கணும். பிளஸ் ஒரு 1,500. ஸோ இந்த மார்ஜின் தான் நீங்க வந்து ஒரு லாட்டை வந்து பை பண்ணலாம். மேபி அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ நாளைக்கு வந்து ஒரு 2 ட்ரேட் வந்து லாஸ் ஆகுதுன்னா 20 பாயிண்ட் போயிடுமா. ஸோ 1,500 வந்து லெஸ் ஆனா கூட எவ்வளவு அமௌண்ட் மிச்சம் இருக்கும். ஸோ 19,500. ஸோ தொடர்ந்து 3 ட்ரேட் 4 ட்ரேட் நமக்கு லாஸ் ஆனா கூட 6,000 போனா கூட நமக்கு அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா 4,500 போனா கூட எவ்வளவு இருக்கும்னா 15,000 இருக்கும். ஸோ இதே வச்சு நீங்க வந்து மறுபடியும் வந்து அகைன் 200 ப்ரீமியம் வேண்டாம் நீங்க அகைன் வாங்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ வந்து ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ப்ராஃபிட்டா போகுமானா போகாது. கன்சிஸ்டன்சி இருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகும். ப்ரோக்கரேஜ் வந்து அதிகமாகும். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் 6 ட்ரேட் வந்து 5 ட்ரேட் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. ஓகே. மினிமமா ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1 ட்ரேட் 2 ட்ரேட் எடுக்கலாம். ட்ரெண்ட் நல்லா இருக்கு. கன்டினியூஸா மார்க்கெட் வந்து போகுதுன்னா நம்ம வந்து அப்படி எடுக்கலாம். இப்போ நிஃப்டியும் நம்ம பார்த்துப்போம். ஓகே. ஸோ கேபிட்டல் மார்ஜின் வந்து நான் சொல்லிட்டேன் கைஸ். இந்த அமௌண்ட் ஐ மீன் இந்த 21,000 அமௌண்ட் அனுப்புங்க. ஓகே. இந்த அமௌண்ட் தான் மேக்ஸிமம் டிவைடட் பை 75 போட்டா எவ்வளவு பாயிண்ட் வேணா பிரீமியம் 280. ஸோ 280 பிரீமியமுக்கு நம்மளால பை பண்ண முடியும். நான் இங்க வந்து பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட் 5 பாயிண்ட்லாம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணா இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணாலே போனோம். எடுத்துடலாம் ஒரு லாட்டுக்கு 700 750 எடுத்துடலாம். பட் இங்க என்ன பிரச்சனைனா வந்து மார்ஜின் இல்லாம நிறைய பேர் வந்து ஓடிஎம்ல பை பண்றது இல்ல 10 பிரீமியம் 50 பிரீமியம் சொல்லிட்டு பை பண்றது எக்ஸ்பைரி டைம் வந்து பை பண்ணலாம். பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கேபிட்டல் மொத்தத்தையும் வந்து அதில் போட்டுருவாங்க. 10,000 கேபிட்டல் இருக்குன்னா இந்த 10,000 வந்து பாத்தீங்கன்னா 20 இன்டூ 20 டிவைடட் பை 10,000னா ஓகே சாரி 10,000 டிவைடட் பை 21 ரூபானா எவ்வளவு குவான்டிட்டினா இவ்வளவு குவான்டிட்டி வருது. ஸோ இந்த குவான்டிட்டியை நான் வந்து லாட்டா கன்வெர்ட் பண்ணனா ஸோ 6 லாட்டை போட்டு தூக்குறாங்க. அவனால ஒரு லாட்டை போட்டு 10 பாயிண்ட் பிடிக்க முடியலையா இல்ல 6 லாட் போட்டு
நீங்க வந்து 10 பாயிண்ட் அதுல போயிடுச்சுன்னா ரூ. 4,500. ஸோ அந்த பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 டூ 45% வந்து லாஸ் ஆகும் கைஸ். ஸோ அகைன் நீங்க நாளைக்கு பிரீமியம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்களால மறுபடியும் வந்து அதே பிரீமியத்த வந்து வாங்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 21,000 நமக்கு வேணும். இது ரிக்வயர்மென்ட். ஓகே. 21,000 வந்து ரிக்வயர்மென்ட். அண்ட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மணிலாம் வாங்கணும். இந்த மணி ஐடிஎம் இல்லன்னா ஏடிஎம்லாம் வந்து வாங்கணும். ஓடிஎம் வந்து வாங்கக்கூடாது. ஓடிஎம் ஒரு ஸ்ட்ரைக் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் சேலர்ஸ் தான். இதெல்லாம் வந்து சேலர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக். ஓடிஎம் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது. ஒரே டைரக்ஷன் இருக்கு. நம்ம வந்து ஓடிஎம் பயப்படாம எடுக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து அப்ல இருக்கு. மறுபடியும் ரேலி ஸ்டார்ட் ஆகுனா, ஒரு 100 பாயிண்ட்க்கு நம்ம வந்து ஓடிஎம் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரூ. 1000 போட்டுன்னு. பட் நான் ரேஞ்ச் ஆகி கீழ வருது, மேல போகுது. அந்த டைம் நீங்க ஓடிஎம் பை பண்றீங்க. டக்குனு கீழ வருது, மேல போகுது, கீழ வருதுன்னா, ஸோ இதோட ரேஞ்ச். ஸோ அப்படி ஓடிஎம் வந்து ரொம்ப கரையும். நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வந்து 23 பாயிண்ட் வந்து கரையும் கரையும் கைஸ். ஸோ ஓடிஎம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு டபுளாவும் கரையலாம். இல்லன்னா ரூ. 50 பிரீமியம் வந்து ரூ. 10 கூட வரலாம். இல்லன்னா ரூ. 5 கூட வரலாம். ஸோ நம்மளால சொல்ல முடியாது. எக்ஸ்பைரி டைமோ, இல்ல எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் முன்னாடியோ. ஸோ அதனால வந்து நீங்க ஐடிஎம், ஏடிஎம் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு ஏத்த வேல்யூ இருக்கும். ஓகே. இதான் நெறைய ட்ரேடர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்றது. ஸோ கேப்பிட்டலும் நீ எடுக்கிற ஸ்ட்ரைக்கும் கரெக்ட்டா இருந்தா எஸ்எல் வந்து மினிமமா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீடு, ஆ ஃபியர். ஓகே. ஃபியர் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி எடுக்க வந்து பயப்படுவாங்க. மார்க்கெட் இங்கருந்து இங்க வரைக்கும் போகும்போது தெரியும். பட் நெறைய பேர் வந்து ஒருவேள இங்க எடுத்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாரி நெறைய பேர் நெனைப்பாங்க. பட் நம்ம அவங்களுக்கு வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ இங்க அ இங்க என்ட்ரி எடுத்து இங்க என்ட்ரி எடுத்தனா, ஒருவேள அங்கருந்து கீழ வந்துருமோவும் பயப்படுவாங்க. பட் கிரீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, மேல டாப்ல போய் இருக்கும். ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து 25,000ன்னு இருக்கும் இங்க. பட் அங்க போய் எடுப்பாங்க. மார்க்கெட் மேல போகும். ஏன்னா அது ஃபேக்கா கூட இருக்கலாம். ஃபேக் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் லெவல்லேருந்து ஒரு ஸ்பாட் வந்து 20 பாயிண்ட், 25 பாயிண்ட் வந்து ஃபேக்கா வந்து ஒரு ஸ்பைக் ஒண்ணு வரும். ஸோ அந்த ஸ்பைக்ல போய் எடுப்பாங்க. பட் அங்கருந்து ரிவர்ஸ் ஆகும்போது ரொம்ப சர்ருன்னு ரிவர்ஸ் ஆகும். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ல வந்து எங்கருந்து மேல போச்சோ, அங்கேயே கீழ வந்து முடிஞ்சிரும். ஸோ அப்படிங்கும்போது உங்க 50 பாயிண்ட் பிளஸ் டிகே வந்து ஒரு 20 பாயிண்ட். ஸோ டோட்டல் 70 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகும். ஸோ இதான் ஒரே ட்ரேட்ல வந்து நீங்க லாஸும் வாங்கலாம். ஒரே ட்ரேட்ல நீங்க வந்து ப்ராஃபிட்டும் வாங்கலாம். கரெக்ட் தான். பட் மெஜாரிட்டி நெறைய பேர் லாஸ் தான் ஆகுறாங்க. ரீசன் ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் வந்து எடுக்கிறது. ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பாட்டம்ல வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1 செகண்ட். ஓகே. பெரிய மார்க்கெட் நீங்க பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. என்னோட ப்ராஃபிட் வந்து ஷோ பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, நீ நான் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ஒரு தப்பான ஒரு கைடன்ஸா மாறிடும். ஸோ அதனால நான் என்ன கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, என்னோட ப்ராஃபிட்ட போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு இனிமே ப்ராஃபிட்னா சொல்லியிருப்பேன். ஒரு சில லெட்ஜர் கூட காமிச்சிருப்பேன். பட் இனிமே கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமா, ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ண அப்புறமா வந்து காமிக்கலான்னு இருக்கேன். ஓகே. அப்போ இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியும். ஓப்பன் பிரைஸ் விட்டு மேலேயே போகல. ஃபர்ஸ்ட் ஒரே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டான். அது 25,380ல சப்போர்ட் எடுத்து மேல போக பார்க்குறான் முடியல. மறுபடியும் கீழ வரான். பட் இங்க வந்து நெறைய பேர் என்ன நினைப்பாங்க, இங்க வந்து ரிவர்சல் ஆகும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 25,300 ஸோ 25,400 ஸ்ட்ரைக்க நம்ம எடுத்துப்போம். 25,400 பிளஸ் 25,300 கால் 25,400 புட்டு. ஓகே. இப்போ 400 புட்டு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் ப்ராபபிலிட்டி இஎம்ஐ பிளாட் இஎம்ஐ பிளாட் இல்ல இஎம்ஐ ஓகே. கரெக்ட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா, 9:20 ஸோ 9:25க்கு ஒரு இது கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா, இங்க 400 400 இப்ப நம்ம வந்து இந்த மணியா இருந்தோம்னா 450 தான் நான் காலைல எடுத்திருப்பேன்.
ஸோ ஒரு கோட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா கோட கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 2 கேண்டில் போயிருக்கா. இந்த கேண்டில் வந்து ஃபில்லு. நெக்ஸ்ட் காலுக்கு வந்து பார்த்தோம்னா, கால் வந்து 250 எடுத்துக்கும். 250 பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ப்ரைஸுக்கு கரெக்ட்டா ஓப்பன் ஆன ஒரு கேண்டிலுக்கும் மேல போகல. பட் இங்க ட்ரெயின் இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் மாரி. ஸோ அங்கேருந்து கீழ ஆனவன் கரெக்ட்டா 9:25க்கு சின்னதா வந்து ஒரு டோஜி மாரி போட்டுருக்கான். பட் அது வந்து ஒரு பையிங் ப்ரெஷரே கிடையாது. இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் இந்த மாரி சின்ன கேண்டில் போட்டா ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு இன்னும் 2 கேண்டில் இத ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இத ஃபில் பண்ணா தான் நம்ம இங்க என்ட்ரி எடுத்து இத டார்கெட்டா போட முடியும். ஸோ 183 என்ட்ரி அண்ட் 226 இல்லன்னா 214, 215 வந்து நம்ம வந்து டார்கெட்டா அச்சீவ் முடியும். இது ஒரு பாயிண்ட்ன்னு. பட் இங்க என்ன நடந்திருக்கு? ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இங்க நம்ம என்ட்ரி எடுப்போம்னா, நெறைய பேர் வந்து எடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் எடுப்பாங்க. ஸோ 113 நம்ம என்ட்ரி போட்டா, ஸ்டாப் லாஸ் வந்து 100 தான். ஸோ 15 பாயிண்ட் நம்ம வச்சுப்போம். ஸோ இங்கருந்து நம்ம வந்து மேல போயிடுச்சுன்னா, ப்ரீவியஸ் டே ஹைய உடைச்சோம். ஹைய உடைச்சா ஒரு 20 பாயிண்ட் வந்து அப் தான் போகும். ப்ரீவியஸ் டேவோட ஹைய உடைச்சான். ஸோ அப்படி இருக்கும்போது 20, 24, 22 இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கேண்டிலோட ஹை 153 வரைக்கும் போயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 145, 145 தாண்டியே போயிருக்கான். ஸோ நீங்க 112 அதுல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா கிளியர். 112 மைனஸ் 149னா நான் வெளிய வந்திருப்பேன். ஸோ 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் நான் வெளிய வந்திருப்பேன். ஸோ 75 பாயிண்ட் தான் வச்சிருப்பேன். ஸோ ரூ. 2,200 ஸோ ரூ. 2,800 நான் வந்து வெளிய வந்திருப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. இது வந்து தியரட்டிக்கல் தாண்டி மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் நான் யூஸ் பண்ற மாரி. ஸோ மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆ சைக்காலஜி. மக்களோட மனநிலை. ஸோ ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இருக்கும். டிஸ்கவுண்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு சைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தூரம் வந்தவன் 170 வரைக்கும் வந்தான். பட் கடைய பிடிக்கணும். ஸோ 170 வரைக்கும் வந்தவன் ஏன் வந்து 200 வந்து கிராஸ் பண்ணல? அது மட்டும் இல்லாம, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்ட்ரெயிட்டா 226லேருந்து 160 பாயிண்ட். ஒரே கேண்டில், சிங்கிள் கேண்டில் கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் வந்து பிச்சா. பட் புட்ல என்ன நடந்திருக்கு? சிங்கிள் கேண்டில்ல இங்கருந்து இது வரைக்கும் போயிருக்கான். கிட்டத்தட்ட இது ஓப்பன் வச்சுட்டா கூட 40 பாயிண்ட் தான். பட் மிச்சம் 20 பாயிண்ட் எங்க? அந்த 40 பாயிண்ட்க்கும் ஃபில் ஆகல. இங்க ஒரு இது கரெக்ட்டா? இது குளோசிங்கு, ஓப்பனிங்கு. ஏதோ 30, 32 பாயிண்ட் தான் வந்து கேண்டிலோட இதுவே இருக்கு. இப்ப மிச்சம் இருக்க 30 பாயிண்ட் எங்க? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட மனநிலை. ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கால் வந்து அவ்வளவா ஏறாது. புட் ஏறுற அளவுக்கு கால் ஏறாது. புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 60 பாயிண்ட் வந்ததுக்கா இந்த மணி தான் இதுவும். இதுவும் இந்த மணி தான். 400 ஸோ கால் வந்து பார்த்தீங்கன்னா, இது 60 பாயிண்ட். ஸோ கால் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும் புட்ட விட. அதனால ஏறுனா இது கம்மியா ஏறும். இறங்குனா பயங்கரமா இறங்கும். பட் புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா இதுக்கும் அதுக்கும் ஒரு 50, 50 சான்ஸ் தான். ஓகே. அப்படிங்கும்போது இங்க பார்ப்போம். ஸோ இங்கருந்து ஓப்பன் பொசிஷன பார்ப்போம். ஓப்பன் டூ இது. கரெக்ட் பார்த்தீங்களா? ஓப்பன் டூ கரெக்ட்டா 52 பாயிண்ட். ஸோ இவன் ஓப்பன் டூ 60 பாயிண்ட் வரைக்கும் கீழ போயிருக்கான். கிட்ட 8 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்கான். நான் வந்து ஸ்பாட் வச்சு சொல்றேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கறது கிடையாது. ஸோ ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. ஓகே. ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்பாட்டு வேற வந்து பிரீமியம் மட்டும் நான் பார்க்குறது. ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவா நான் வந்து பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஃபியூச்சருக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். மந்த்லி கான்ட்ராக்ட்னால.
ஸோ இது வந்து வீக்லி. ஸோ அதனால. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லீவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ன்னு. பட் இங்க என்ன பண்ணும்னா, சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100, 200 அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். சிம்பிள். நான் ஃபாலோ பண்ணது இதான். ஏன்னா போன வீடியோ சொல்லியிருந்தேன் என்னோட மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் என்னன்னு. ஸோ அந்த கான்செப்ட் நான் சொல்றேன் நானு. இத பேஸ் பண்ணி தான் என்னோட ட்ரேடிங் லாஸ கொஞ்சம் கம்மி பண்ணேன். ஏன்னா நான் பண்ண லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 119ல வந்து நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன் கைஸ். பட் இதுல வாங்குனேன். காரணம் என்ன? ஓகே 199 இருக்கா? இதுலேருந்து ஒரு 20 பாயிண்ட் மேல போயிடுவான். ஸோ அந்த மாரி கான்செப்ட்ல எடுத்தது. பட் அங்கன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ரிவர்ஸ் ஆனான். ரிவர்ஸ் ஆகி 180, 175க்கு கீழ வந்துட்டான். கிட்டத்தட்ட ஹெவியான ஸ்டாப் லாஸ். 20 பாயிண்ட் கிட்ட. 20, 25 பாயிண்ட். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து ஏடிஎம் நம்ம வச்சுப்போம். ஓகே. இத ஏடிஎம் ஸ்ட்ரைக்ன்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக்க பொறுத்தவரைக்கும், இது மூவ்மெண்ட் ஆனா தான் ஓடிஎம் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஏடிஎம் வந்து ஸ்டக் ஆகி நின்னான்னா, ஓடிஎம் வந்து ஸ்டக் ஆகி டிகேல போயிருவான். ஸோ ஏடிஎம் அப்புறமா வந்து நம்ம ஏடிஎம் மூவ்மெண்டம் ஆகுனா, இந்த மணி வந்து மூவ்மெண்டம் ஆகணும். ஓகே. இதுதான் கான்செப்ட். பிரீமியமோட கான்செப்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடிஎம் மூவ்மெண்டம் ஆகாம ஏடிஎம் வந்து மூவ்மெண்டம் ஆகவே ஆகாது. ஸோ ஐடிஎம் வந்து 200 நிக்குது புட்டு. ஸோ அதே மாரி ஐடிஎம் வந்து 200 நிக்குது. ஸோ ஏடிஎம் அட் த மணி வந்து பார்த்தீங்கன்னா, அதே 200 போகுமா? இல்ல அதோட 50 பாயிண்ட் வந்து கம்மியா இருக்குமா நிஃப்டில? மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு 40 பாயிண்ட் கம்மியா தான் இருக்கும். 160 இல்ல 150 தான் நிக்கும். 155. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது வரும் கைஸ். கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கும். பட் இது என்னோட தியரட்டிக்கல் கான்செப்ட்ல எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் வந்து 200க்கு மேல நிக்குதுன்னா, அது வந்து ஸ்ட்ரைக் வந்து சேஞ்ச் ஓவர்ன்னு அர்த்தம். சேஞ்ச் ஓவர்னா நெக்ஸ்ட் 200 இருந்து 214 210 வரைக்கும் தான் இந்த ஸ்ட்ரைக் வந்து மூமெண்டம் ஆகும். சப்போஸ் இந்த 214 நெக்ஸ்ட் 16 இதை தாண்டி போனானா 230 இல்ல 35 தான் போவான். ஸோ அதுக்கும் மேல போனா மார்க்கெட்ல மூமெண்டம் வேணும். ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் எல்லா ஸ்ட்ரைக்கும் ஒரே பிரைஸ் இருக்காது. இந்த மணி மூமெண்டம் ஆனானா அட் மணி மூமெண்டம் ஆகும். அட் மணி மூமெண்டம் ஆனா அவுட் மணி மூமெண்டம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மணி வந்து 200 தாண்டல. ஸோ அப்படிங்கும்போது அட் மணி எப்படி 200 வந்து தாண்டுவான்? 160 இருந்து 40 பாயிண்ட் ஏறுவானா? ஏற மாட்டான். ஏன்னா இது மூமெண்டம் ஆகணும். இதுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40 50 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் மீறி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட ஏறாது. ம்ஹும். ஏன்னா இங்க வந்து 61 ஏறிச்சுன்னா இங்க 201 ஏறணும். இங்க வந்து 70 ஏறிச்சுன்னா இங்க வந்து 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் ஏறி 170 வந்துச்சுன்னா அடுத்த மணி. அப்ப இந்த மணி வந்து இங்க ஒரு 10 பாயிண்ட் ஏறணும். ஸோ 210 ஆனா இருக்கும் வந்து 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1+1 ஈக்குவல் டு கடைக்கு போயிருக்கான். அம்மாவுடையா தனியா 1+1 2. அதே மாதிரி 2+1 3. நீங்க எல்லாத்தையும் அழிச்சிடலாமா? ஓகே பெஸ்ட். ஓகே 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 அகைன் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ம், ம், ம். இப்ப 200 இருக்குன்னா ஒன்னு அவன் 1+1 சொல்லிட்டு இருந்தேன். சாரி கொஞ்சம் வந்துட்டேன். இப்போ 1+1னா 2. நெக்ஸ்ட் 2+1னா 3. ஓகே. ஸோ அப்படிங்கும்போது ஒன்னு ஆட் ஆகும். ஸோ ஒன்னா இங்க ஆட் ஆகும்போது நெக்ஸ்ட் இங்கேயும் ஆட் ஆகும் அட் மணிக்கு. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா இங்கேயும் வந்து ஒரு 50 பைசா 60 பைசா ஏறும். எப்போ இது வந்து அட் மணி வந்து எப்போ இந்த மணியா ஆகுமோ அப்போ அதோட வேல்யூ வந்து 1 ரூபா வந்து ஏறும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்.
ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா நீங்க வந்து கிரீடியோ ஃபியரோ நீங்க வந்து பயப்படவே வேணாம். உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு சைட்வே தான். ஸோ மார்க்கெட் வந்து ஏறாது. ஸோ ஆனா நீங்க வந்து ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கான்செப்ட். ஸோ பிரீமியம் வந்து சேஞ்ச் ஓவர். ஸோ ஒவ்வொரு பிரீமியம்க்கு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ₹100 எடுத்தோம். ₹100 வந்து ரெசிஸ்டன்ஸ் 100 ஓகே. அதுக்கப்புறம் ஐ மீன் ஒரு ஸ்ட்ரைக் வந்து ₹100 இருந்து 101, 102 போகணும்னா இதை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ₹100 தாண்டி இதை தாண்டி க்ளோஸ் ஆயிடுச்சா கன்ஃபர்மேஷனுக்கு வந்து 113. ஸோ 113ல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா ₹100 இல்லை ₹99 ஸ்டாப் லாஸ். ஓகே இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். மேபி அது வந்து ரிவர்ஸ் ஆனா கூட ₹100 வரைக்கும் வந்துட்டு மேபி வந்து 113 வரைக்கும் போவோம். ட்ரெண்ட் இருந்தானா கைஸ் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் வேணும். இப்போ நான் சொல்றத பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் இருக்கணும். இங்க இருந்து இங்க வரைக்கும் போவானா, இந்த கேப் வந்து இது வரைக்கும் ஃபில் ஆவானா, ஸோ இங்க இருந்து ஃபில் ஆகானா 100 பாயிண்ட் ஃபில் ஆகுமா. ஸோ நம்ம பிரீமியம் வந்து 50 பாயிண்ட். ஸோ 50 பாயிண்ட் நம்ம ஆவரேஜா வச்சுப்போம் அடுத்த மணிக்கும் இந்த மணிக்கும். ஸோ 50 பாயிண்ட் ஏறுவான். பட் அவன் எந்த பிரைஸ்ல இருந்து ஏறுவான். ஸோ அதுக்கு நான் சொல்றது. ஸோ ₹100 ஒரு பிரைஸ் நிக்குதுன்னா ஸோ நம்ம 101 நம்ம எடுத்துப்போம், 102 நம்ம எடுத்துக்கலாம். 102 நம்ம எடுத்துக்கிட்டா டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 113 தான் வரும். இதை விட்டா செகண்ட் டார்கெட் வந்து 116 இல்லை 18. ஸோ இதுதான் ரேஞ்சு ஃபர்ஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட் செகண்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 131 35 33 வரைக்கும் இருக்கும். இது வந்து செகண்ட் டார்கெட். ஸோ ₹100 என்ட்ரி அடிங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி மார்க்கெட் ரேலி ஆனா நெக்ஸ்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து இது ஏறுவான். ஸோ 130 இல்லை 127 வந்துருவான். இது கான்செப்ட். ஓகே நெக்ஸ்ட் இதையும் தாண்டி இன்னும் மார்க்கெட் ரேலி ஆகுது அப்படின்னா தேர்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 144 இருந்து 144 அதுக்கப்புறம் 164. ஸோ 144 நீங்க என்ட்ரி ஆகினா டார்கெட் 164 நான் 162 தான். ஸோ நெக்ஸ்ட் 164 வந்து சேஞ்ச் ஓவர் ஆகுனா சேஞ்ச் ஓவர்னா மார்க்கெட் வந்து அங்கிருந்து ஃபர்தரா மூவ்மெண்ட் ஆகுது. சேஞ்ச் ஓவர் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகுதுன்னா இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் ரேலி ஐ மீன் டவுன் சைடு நோக்கி வருது. ஸோ அப்படி வந்து டவுன் சைடு நோக்கி வரும்போது இந்த பாயிண்ட்ல வந்து சப்போர்ட்டா ஆப்ட் ஆகும் பிரீமியம்க்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களோட மனநிலை தான். இந்த பிரைஸ் வேணா வாங்குவேன், இந்த பிரைஸ் வேணா விற்பேன்னு. ஸோ 164 எவனாச்சும் ஒரு பை பண்ணான்னா அவனோட டார்கெட் வந்து 172 181 இதுதான். இதான் அவன் டார்கெட். ஸோ இதுவே நீங்க வந்து 181ல மீறி என்ன கொஞ்சம் போகுது அப்படின்னா 195 6 இதுதான் ஃபைனல் லெவல். ஓகே இது வரைக்கும் ரேலி வந்து 100 பாயிண்ட் ஆகுனா 100ல இருந்து 13 அதுக்கப்புறமா வந்து 30 27 வரும். 27 ஓகே 27 131. ஸோ இது வந்து செகண்ட் டார்கெட். ஸோ மேபி 144 வந்து ரேலி ஆகுது இல்லைன்னா சப்போர்ட் 144 சப்போர்ட் இருக்குது அப்படின்னா 164. ஸோ 164 மேபி சப்போர்ட் இருக்குன்னா 181 177 மேபி அதுலேருந்து மேபி சப்போர்ட் இருக்குன்னா 195. ஸோ இது வரைக்கும் போவான். ஸோ இதுக்கு மேல வந்து 200 தாண்டுவானா 200 தாண்டினா கூட இதே தான் 100 தூக்கிட்டு 200 மாட்டுங்க 213 216 218 227 231 233 244 264 இதேதான். இதே ₹100 கீழே இருக்குன்னா ₹13. இப்போ நீங்க வந்து போன டியூஸ்டே மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த மணி வந்து ₹20 இருக்கும் 20 ₹23. ஸோ நீங்க வந்து 18 கூட லெவல் வந்திருக்கு. ஸோ நீங்க இதுல வந்து என்ட்ரி போட்டுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 31 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் 33 வரைக்கும் போயிருக்கு. இவ்வளவு டார்கெட். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து இறங்கி மறுபடியும் 120 வரைக்கும் வந்து அதுல இருந்து 144
ஸோ 144லேருந்து 64 டார்கெட் போயிருக்கு. ஸோ நீங்க டியூஸ்டே ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லெவல்ஸ்லாம். அட் த மணின்னு நினைக்கிறேன். ஆமா, அட் த மணின்னா அவுட் த மணி வந்து கால் ஆப்ஷன் தான். அதுக்கு கீழ போயிட்டு டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா, டியூஸ்டே 16 கரெக்ட்டா மேல வரைக்கும் இது போயிட்டு, மறுபடியும் அங்கருந்து ஹை வரைக்கும் வந்தான். பட் இது ஃபில் ஆயிருச்சு. ஸோ இதுலருந்து மேல போலாம். ராலி ஆனா. வேற எந்த லெவல் வேற 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 இந்த இதுதான் கியூஸ்டே நடந்தது. ஸோ இதுல நீங்க வந்து ரூ. 20 21 நீங்க வந்து பிரீமியம் பார்த்திருப்பீங்க. ஸோ ரூ. 18 நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, அங்கருந்து எவ்வளோ பாயிண்ட் போயிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 57 பாயிண்ட். ஸோ 44 வந்து டார்கெட் போயிருக்கு. மேபி இதுலேருந்து ரேலி மேபி வந்து 127 பிடிச்சிருந்தாங்கன்னா, அதுலேருந்து 144 இல்ல 155 வரைக்கும் போயிருக்கு. இப்ப நான் சொல்ற லெவல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்களோட மனநிலை தான். ஆனா இந்த பிரைஸ் வந்து ஒரு சப்போர்ட், இந்த பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு ஆப்ட் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும். ஸோ நான் சொன்ன லெவல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். மேபி புரியலன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே. இந்த வீடியோ எவ்வளோ நேரத்துல இருக்கு? ம். ஓ 27 மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ். ஓகே. ஸோ வீடியோ இவ்வளோ பார்த்துங்க. ஓகே. தேங்க் யூ. ரொம்ப நேரம் வந்து வீடியோ பார்க்குறது ட்ரேடர்ஸால தான் முடியும். ஏன்னா, ட்ரேடர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸாவது உட்காந்து சார்ட்ட பார்ப்பான். நைட் உட்காந்து ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் வந்து மினிமம் வந்து அனலைஸ் பண்ணுவான். நான் பண்ணியிருக்கேன். அது பண்ணும்போது நெறைய விஷயம் நம்ம கத்துப்போம். எத மிஸ்டேக் பண்றோம். அப்படி பார்த்தா தான் நம்ம சார்ட்ட பார்க்கவும் பயம் வராது. மார்க்கெட் வந்து காலையில 9:15க்கு வந்து ஓப்பன் ஆனா கை, கால்லாம் நடுங்காது. ஸ்டார்ட்டிங்ல எல்லாருக்கும் நடுங்கும். எனக்கும் நடுங்கும். இருக்கணும். ட்ரேட் இருக்கணும். 9:15க்கு 9:15க்கு வரணும்னா 9:15க்கு ட்ரேடு. காலு புட்டு ஏதாச்சும் ஒண்ணு. அதுலருந்து 5 பாயிண்ட் 8 பாயிண்ட் ப்ராஃபிட். அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு 1000 ட்ரேட் எடுத்து அதுல அடிபட்டு பிரேக் ஈவன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க நாலேட்ஜ் வந்துரும் உங்களுக்கு. நான் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க எனக்கே சொல்லித் தருவீங்க. ஓகே. சிம்பிள் தாங்க இது பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு லாட் எடுத்தீங்கன்னா, லாட்டுக்கு வந்து ஒரு லாட்டுக்கு ரூ. 21,000 வேணும். இல்லன்னா முடியல அப்படின்னா ஒரு ரூ. 16,000 நான் ரூ. 17,000 நீங்க வந்து வச்சுக்கங்க. மேபி நீங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, நீங்க ஒரு 15 இல்ல 14 வச்சு கூட நீங்க வந்து சமாளிச்சிடலாம். பிரீமியம் எக்ஸ்பைரிக்கு ஒரு 3 நாள் முன்னாடியோ, 4 நாள் முன்னாடியோ எடுக்கலாம். பட் எக்ஸ்பைரி ஃப்ரெஷ்ஷா ஐ மீன் நியூவா ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும்னா, அது ரூ. 200 ரூ. 190 ஓப்பன் ஆகும். ஸோ அதுல இருக்க அந்த மணியும், இந்த மணியும் உங்களால பை பண்ண முடியாது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரே வீக் பாயிண்ட். ஸோ அதுக்கு தான் நீங்க வந்து 15 மினிமம் வந்து 16 வைங்க. ஏன்னா அப்ப ரிஸ்க் ரிவார்ட்க்கு கரெக்ட்டா இருக்கும். மேக்ஸிமம் வந்து 21, 22 இல்ல ரூ. 30,000க்கும் வச்சுக்கலாம். அது உங்க இது. இது வந்து ஃபர்ஸ்ட்டு. செகண்டு ஒரு சில பிரைஸ் லெவல்லாம் சொல்லியிருந்தேன். பிரைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா, ஆ 12 டூ 17 இது ஒரு லெவல். நெக்ஸ்ட்டு 123 இருந்து ஸோ இது வந்து பார்த்தீங்க இந்த 12, 17 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் 123லேருந்து ஆ 133 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஆ டார்கெட் ஜோன். 123 என்ட்ரி வைக்கீங்கன்னா, 133 தான் டார்கெட். இதுக்கு மேல போனான்னா 144 நெக்ஸ்ட் டார்கெட். இதுக்கும் மேல போனா 164 ஆ டார்கெட். 164லேருந்து கீழ வந்து ஃபால் ஆகலான்னா 154 இதுலேருந்து ஒரு அ புல் பேக்கோ, ரீட்ரேஸ் ஆகி ஒண்ணு மேலயோ இல்ல கீழயோ வந்து போவான். இது வந்து ஒரு டெஸ்டிங் ஜோன் 154 நான் 155 வந்து ஒரு டெஸ்டிங் ஜோன் மாரி. 54 55 வந்து டெஸ்டிங் ஜோன் சொல்லலாம். ஆ 64 பிரேக் ஆகி மேல போனான்னா 171 இல்லன்னா 100 சாரி. ஆ, ஆ இதேதான். 181 ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் இதையும் தாண்டி மேல போனான்னா 195 தான் ஃபைனல். ஸோ இதுதான். இதுவே நீங்க வந்து ரூ. 100 கீழ இருக்குன்னா, ரூ. 100 கேன்சல் பண்ணி ரூ. 12 17. ஸோ ரூ. 23 ரூ. 33. அத உடைச்சானா ரூ. 44. அதையும் உடைச்சானா ரூ. 64. ரூ. 64 உடைச்சானா ரூ. 71 ரூ. 81 டார்கெட். இந்த 2 டார்கெட். நெக்ஸ்ட் இதுக்கும் மேல போனா 195 ஐ மீன் சாரி ரூ. 95. ஸோ நெக்ஸ்ட் பிரீமியம் வந்து ரூ. 100 சேஞ்ச் ஆகும்போது இதே கான்செப்ட் தான். ரூ. 200 சேஞ்ச் ஆகும்போது இதே கான்செப்ட் தான். நான் சேஞ்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 100 பாயிண்ட் தான் ஆட் ஆகும். அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஆமா இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதோட ரியல் வேல்யூ அது மட்டும் ஆட் ஆகும். ஓகே. ஸோ அது ஆட் ஆகும்போது நமக்கு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு லாஸ்ட் 2 டிஜிட்டும் 100 கீழ இருந்தா அந்த 2 டிஜிட் மட்டும் தான் வேணும். ஓகே. ரூ. 300 இருந்தாப்ப 312 ரூ. 300 பிரீமியம் நிக்கலாம். 300லேருந்து 312 வரைக்கும் தான் போவான். இல்ல 17 அதுலேருந்து ஃபால் ஆயிடுவான். இல்ல ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. அங்கேருந்து ஃபால் ஆகி மறுபடியும் மேல போக வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அவன் மேல போனான்னா 23 என்ட்ரி 323 என்ட்ரி, 333 வந்து டார்கெட். இல்ல 344 டார்கெட். ஓகே. நெக்ஸ்ட் அதையும் தாண்டி போனான்னா 364, அதையும் தாண்டி போனா 371, 381. நெக்ஸ்ட் அதையும் தாண்டி போனோம்னா 395. ஸோ இதுதான் கைஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நீங்க வந்து பார்த்து வைங்க. ஸோ இனி ஒரு மார்க்கெட் என் நம்பர்ஸ் நான் வந்து காமிக்க பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேல இருக்கா கிட்டத்தட்ட ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா 75ல ஓப்பன் ஆயிருக்கலாமா இந்த பிளாக் கலர் லைனு. அதுல இருந்து 81 உடைச்சானா 95, பிளஸ் அதையும் உடைச்சானா 104, இதுன்னா 115. கரெக்டா 115 16 18 வரைக்கும் போயிருக்கான். கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஐ போயிருக்கான். நெக்ஸ்ட் அதுல இருந்து ஒரு ரீடேஸ் ஆகி போலாமா வேணாமான்னு ஒரு பெரிய கேண்டில். ஸோ 100 லோ வந்து 111. ஸோ 112 113 நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஐ 145க்கும் போயிருக்கு. மறுபடியும் ஃபுல் பேக் ஆகி கரெக்டா 131ல நின்று இருக்கான். ஸோ 131 நின்னா 144 வரைக்கும் போவான். நான் 51 55 வரைக்கும் 50லேருந்து 55 உள்ள. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டா போயிருக்கான். இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் பேக் ஆகும் சொல்லி வெயிட் பண்ணினா 64. ஸோ 64 டார்கெட், பட் எக்ஸ்ட்ரா போயிருக்கான். பட் நான் இது வந்து சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவீங்கன்னு நீங்க நினைக்கலாம். பட் இது வந்து ப்ரூவன் லெவல் தான். பட் இன்னும் கொஞ்சம் நான் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. டெஸ்டிங் பண்ணா எப்படி சொல்ல, மேல இருந்து கீழ வந்தானா எங்க வந்து நிப்பான்? கீழ இருந்து மேல போறானா, இப்போ எதெல்லாம் ரெசிஸ்டன்ட், எதெல்லாம் சப்போர்ட்டா ஆப்ட் ஆகும். ஸோ அந்த மாரி ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து கிரியேட் பண்ணணும். அதான் பார்க்க வேண்டியிருக்கு. மத்தபடி நான் சொன்ன லெவல்ஸ் இதான். ஸோ ஒரு ரூ. 100க்குள்ள நிக்குதுன்னா, ரூ. 100க்குள்ள ஒரு 8 ஸ்டாப் வரும். 10 பாயிண்ட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லன்னா நான் சொன்ன நம்பர்ஸா வச்சுக்கலாம். ஓகே. இவ்வளவுதான். கிரீடா இருக்கும்போதுனா நீங்க ட்ரேடே எடுக்க வேணாம். ஒரு நாளைக்கு 1 ட்ரேட் 2 ட்ரேட். உங்களால உங்க மென்டல் பிரஷர வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா, ஐயோ முடியல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா, நீங்க ட்ரேடே எடுக்க தேவையில்ல. குளோஸ் பண்ணிடலாம். இவ்வளவுதான் சிம்பிள். ஓகே கைஸ். இப்போ நான் சொன்ன மாரி லாட் சைஸ்னா என்னன்னு சொல்லியாச்சு. எப்படி மெஷர் பண்ணணும்னு. என்னோட நம்பர் தியரி அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இத நான் ஃபாலோ பண்றது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம புட்டுக்கு பார்த்தோம்னா, புட்டு சாரி காலுக்கு இதை ஆக்டிவேட் பண்றேன். ஆக்டிவேட் பண்ணி பிளாட் ஸ்டைல் ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டா 117ல நின்னு இருக்கு. நம்ம 118 16 சொல்லியிருந்தோம். அதுல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கானா, சப்போர்ட் எடுத்தவன் எங்க போயிருக்கான்? 33 வரைக்கும் போயிருக்கான். நான் 32, நான் 31ல இருந்து 32 3 வரைக்கும் சொல்லியிருந்தேன். 31 வரைக்கும் போயிருக்கான். பட் நான் சொன்ன நம்பர்ஸ்லாம் அக்யூரேட்டா போகுமானா போகாது. அதுல இருந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்க வந்து கம்மியாவும் டார்கெட் போடலாம். இல்ல அதிகமாவும் டார்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷனை போட்டுட்டான். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்பி காசை போடுறோம், வெயிட் பண்றோம்.
மத்தபடி கல்ல தூக்குறதோ, இல்ல உட்காந்து டைப் பண்றதோ, இல்லன்னா எக்சர்சைஸ் பண்றதோ, சமையல் பண்ணவும் ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு பிசிக்கல் ஒர்க்கும் கிடையாது. காச போடுறோம், அனலைஸ் பண்றோம், வெயிட் பண்றோம். இதுதான் ஒரு ட்ரேடரோட வேல. பட் அந்த மென்டல் பிரஷர் வந்து ஹேண்டில் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மோட கிரீட், நம்ம ஃபியர் நீங்க அத நீங்க மாஸ்டர் பண்ணணும்னா, டெய்லி நீங்க வந்து அது கூட வந்து போராடணும். டெய்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து நான் டெய்லி ட்ரேட் பண்ணுவேன். என்ட்ரி கிடைச்சா டெய்லி ட்ரேட். சப்போஸ் என்ட்ரி இல்ல, சைட்வேஸ்ன்னா நான் வந்து ட்ரேட் அன்னைக்கு எடுக்க மாட்டேன். அந்த மாரி ஒரு சேலஞ்ச் நீங்க எடுக்கணும். எடுத்தீங்கன்னா, 1 மந்த்ல நீங்க வந்து பிரேக் ஈவன்ல இருப்பீங்க. இல்ல ரூ. 1000 லாஸ்ட்ல இருப்பீங்க. இல்லன்னா ரூ. 2000 ப்ராஃபிட்ல இருப்பீங்க. இந்த 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். பட் அத தாண்டி உங்க கேபிட்டல் வந்து 50% காலி ஆகுறதோ, ஆ ஃபுல்லா காலியாகும், காலி ஆகாது. அதுக்கு நீங்க வந்து டெய்லி வந்து 1 ட்ரேட், 2 ட்ரேட். 2 ட்ரேட் லாஸ் ஆனா 21 பாயிண்ட். ஓகே. ஒரு ட்ரேடுக்கு வந்து 10 பாயிண்ட், 8 பாயிண்ட் எஸ்எல். ஸோ அப்படிங்கும்போது 2 ட்ரேட்னா 16லேருந்து 20 பாயிண்ட். அவ்வளோதான். நீங்க அத ஃபாலோ பண்ணாலே போதும். வித்தின் 1 இயர்க்குள்ள உங்க கேபிட்டல் ட்ரிபிள் ஆயிடும். பட் பொறுமை வேணும். இப்போ நான் காமிச்சதெல்லாம் வந்து பாருங்க. ஓகே. டெய்லி உட்காந்து எங்க மிஸ்டேக் பண்றீங்க, ஜர்னல் பண்ணுங்க. ஜர்னல் எப்படி பண்ண சொல்லி தரலாம் கைஸ். அதே மாரி ஜர்னல் பண்ணுங்க. டெய்லி வந்து எந்தெந்த இதுல வந்து மார்க்கெட் வந்து ஹண்டிங் ஜோன் நடக்குது, எங்க லிக்விடிட்டி கம்மி ஆகுது. வேற ப்ரீவியஸ் டே ஐலேருந்து வரான்னா, ஸோ ஐலேருந்து லோ. ஸோ லோ வந்து ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும் எப்பவுமே. ஸோ அங்கருந்து நெறைய பேர் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் இங்க பவுன்ஸ் பேக் ஆகி இங்க இதுவரைக்கும் போக வேண்டியது. பட் மார்க்கெட் வந்து சேலிங் பிரஷர்னால இந்த மாரி சைட்வேல கொண்டு வந்து கீழ இதுவரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆக வேண்டியது. லோல வந்து ஆக வேண்டியது. ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நம்மளால இதுதான் ஆகும்னு சொல்ல முடியாது. முடிஞ்சப்ப யார் வேணா சொல்லலாம், நானும் சொல்லலாம். பட் லைவ் மார்க்கெட்லயும் ரன்னிங் மார்க்கெட்லயும் சரி, சொல்றது கஷ்டம். ஏன்னா, அது சொல்ல ரொம்ப முடியாது. நகர்ந்து முடிஞ்சப்ப தெரியும். ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து வீக்லி போடுற வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். ஓகே. ஐ ஹோப் ஆல் யூ ட்ரேட் பெஸ்ட் அண்ட் லேர்ன் டுகெதர். டெய்லி ஒரு 400 டூ 500 பார்த்தாலே போதும் கைஸ். மாசத்துக்கு 10 ட்ரேட்னா ரூ. 5000. ஸோ 20 ட்ரேட் போட்டாலே ரூ. 10,000 ஆச்சு. அதுல 5 ட்ரேட் போனா கூட ரூ. 6,500 ரூ. 7,000 புரோக்கரேஜ் ரூ. 1000. ஸோ ரூ. 6,500 கையில நிக்கும். அதுவே போதுமானது. ஸோ ஒரு லாட் வச்சு நம்ம ரூ. 6,500 பண்றோம்னா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்ம வந்து லாட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இன்கிரீஸ் பண்ணா நம்ம கிரீட் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு என்னோட இது நான் சொல்ல மாட்டேன். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே கைஸ். ஐ ஹோப் சி யூ சைன் அவுட்.